தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உணரக்கூடிய அளவுக்கு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ எங்காவது பேசியது உண்டா, விமர்சிப்பது உண்டா? எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே மார்படியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். சீட்டு கேட்க போகும்போது நீங்க எப்படி பொது தெருவில் நடக்கூடாதோ, பொது குளத்துல குளிக்க கூடாதோ, பொது கிணறுல தண்ணி எடுக்க கூடாதோ, அப்படி நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி அவர்கள் எங்களிடத்தில் கேட்டார்கள் என்று வன்னியரசு அவர்கள் பதிவு செய்தது இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா பிராமண பெண், சரி, சனாதன கோட்பாட்டை உருவாக்கிய குலத்தில் வந்தவள். ஆனால் இதே திருச்சியிலே தலித் எழில்மலை என்கிற ஒரு ஆதி தமிழ் குடியை, ஒரு குடிமகனை பொது தொகுதி திருச்சியிலே பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிறுத்தி வெல்ல வைத்தார்கள். அது சனாதன ஒழிப்பிற்கான புரட்சி என்று கூட சொல்ல வேணாம், முயற்சி, ஒரு முயற்சி. பல ஆயிரம் மைல் பயணத்திலே, பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே ஒரு காலடி. தாழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற, தாழ்த்தப்பட்ட சமூகமாக வைக்கப்பட்ட அருந்ததிய மக்கள், அவர்களிலே பிறந்த மகன் தனபால், அவர் வீட்டிலே கட்சியில் ஒரு நிகழ்விற்கு சமைத்து வைக்கிறார்கள், அவன் இழிசாதி தாழ்ந்தவன் என்று எவரும் அவர் வீட்டில் சாப்பிடல. அந்த செய்தி இருந்து அவர் அடுத்த நிகழ்வுக்கு அவர் சமைக்கல. ஏன் சமைக்கல? நீங்க ஏன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணல தனபால்? இது ஜெயலலிதா அம்மையார் கேள்வி. அழுகிறார். ஏன் அழுகிறீங்க தனபால், ஏன் அழுகிறீங்க? அம்மா, நான் தாழ்த்தப்பட்டவங்கிறனால என்கிட்ட சாதியை தீண்டாமை பார்த்துக்கிட்டு இவங்க யாரும் என் வீட்டில் சாப்பிட்றது இல்லை அம்மா. நான் சமைச்ச சாப்பாடை நான் என் வீட்டில் சமைக்கல, சமைக்கிற ஆள் வச்சு தான் சமைச்சேன். அப்படி இருந்து நான் அதை செஞ்சுட்டேங்கிறதுக்காக தீட்டுன்னு சாப்பிடலாமா, அவங்க சாதியை பார்த்துக்கிட்டு சாப்பிடலாமான்னா அந்த அம்மா, இந்த தடவை நான் சமைச்சிருந்தனால இந்த வீணாத்தாம அந்த சாப்பாடு போகும், அதனால நான் சமைக்கலம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா அடுத்த முறை அவரை உணவுத்துறை அமைச்சராக போட்டாங்க. அதுக்கு பேர் என்ன? புரட்சி அல்ல, முயற்சி. பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற கோட்பாட்டை தகர்க்க ஒரு சுத்தியல் அடி, டம், அப்படி எடுத்துக்கலாம். மறுபடியும் அவரை மதிக்கல, அவமதிக்கிறாங்க. அது அந்த அம்மா செய்திக்கு போகுது. அடுத்து என்ன பண்றாங்க? தனபால், யூ டோன்ட் வரி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வரும்போது நான் உட்பட எழுந்து நிற்கிற ஒரு இடத்தில் உங்களை அமர வைக்கிறேன் என்று தமிழக சட்டசபையில் அருந்ததிய மகன் ஒருவனை சபாநாயகரை உட்கார வைத்த பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இருக்குல்ல, அதுவாது மதுராவையில் ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தி சட்டமன்றத்தில் வெல்ல வச்சிச்சு. உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பிறந்தவர்களே, என் பெற்றோர்களே, என் சித்தப்பன் பெரியப்பன்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு தொகுதியில் ஆதி தமிழ் குடியை, ஒரு தேவேந்திரரை அல்லது ஒரு பறையர் குடியை நிறுத்தி வெல்ல வைத்திருக்கிறது. அதன் வெற்றிக்கு சீட்டு கொடுத்து தோத்து கூட போயிருக்குது திமுக என்று யாராவது சொல்லுப்பா. எங்கள் தம்பிகள் குறிப்பிட்டது போல அந்த கட்சியில் மதிப்புமிக்க தலைவர், ஒரு ஆளுமையுள்ள தலைவர் அண்ணன் ஆராஜா அவர்கள், இந்த தொகுதி தனித்தொகுதியாக இருந்தபோது நிறுத்தினீர்கள், அது பொது தொகுதியாக மாறிய போது ராஜா உன் சொந்த மண்ணின் நில்லு பார்த்துக்கலாம் என்று சொல்லாமல் அவரை தனித்தொகுதி நீலகிரிக்கு மாற்றிய நீங்கள்தான் சனாதகத்தின் புற்று, சனாதனத்தினுடைய அழுகிய சாக்கடையே நீங்க தான். நீங்க அங்க இங்க நிறுத்தி இருந்தால் சனாதன கோட்பாடு அந்த இறுக்கத்தை தகர்க்கிற ஒரு முயற்சி பாராட்டலாம். சீட்டு கேட்க போகும்போது நீங்க எப்படி பொது தெருவில் நடக்கூடாதோ, பொது குளத்துல குளிக்க கூடாதோ, பொது கிணறுல தண்ணி எடுக்க கூடாதோ, அப்படி நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி அவர்கள் எங்களிடத்தில் கேட்டார்கள் என்று வன்னியரசு அவர்கள் பதிவு செய்தது இருக்கு. என் அன்பு மக்களே, தட்டி பாருங்கள் வலையொலியில். நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஒரு கொடுத்த பேட்டி. ஏய், என் நிலத்துல நான் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதா? மொத்த தொகுதி ஏன் தொகுதிப்பா? இது என் நாடு, என் நிலம், என் உரிமை. நீ யார் என்னை சொல்றதுக்கு? ஒரு காலம் வருது, நான் உனக்கு பார்த்து போனா போதுன்னு தொகுதி ஒதுக்குற காலம் வருதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. என்ன கொடுமை இது! ராமானுஜர்
அவர் செய்த புரட்சி இந்த சனாதன கோட்பாட்டை தகர்க்க. என் தம்பி பேசும் விசு சொல்லுங்க. இவங்க செஞ்சாங்கள வைத்தியநாத ஐயர் கோயில் நிலைய போராட்டம் நடத்தும் போது எல்லா சமூகத்தினரும் எதிர்க்கிறார்கள். எங்க கூட்டி பேர் வாப்போ, பறையரை பல்லரை சாணாரை கூட்டி பேர் வாப்போ என்று பேசும்போது வைத்தியநாத ஐயர் நீங்க கூட்டிட்டு போங்க எவன் வந்து தடுக்கான்னு பார்ப்பேன். நான் நிக்கிறேன் உங்க பக்கத்தில் பேசியவன் என்னுடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவரை இவங்க சாதி வெறியம்பாங்க இந்த திராவிடங்க. என் அன்பு மக்களே, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உண்ணுகிற கை உயர்ந்தது, உழைக்கிற கை தாழ்ந்தது என்ற பாகுபாடு எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இரு கரமும் இணைத்து வணங்குகிறோம். அதனால் மானுட பிறப்பில் உயர்வதால் கூடாது. சாதி மதத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவனாக பார்க்கப்படுவது இல்லை, உயர்ந்தவனாவது இல்லை. அவனுடைய ஒழுக்கத்தை வைத்துத்தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று மதிக்கப்பட வேண்டும், மதிக்கப்படுகிறது என்று பேசியவர் தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஆனால் இவர்களெல்லாம் சமத்துவ நாயகர்கள், நம் சாதி வெறியர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார்கள். என் அன்பு மக்களே, ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா, அயோத்திதாச பண்டிதன் நம்முடைய பாட்டனார், அவர்களுடைய பேரன் பரமேஸ்வரன். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதியில் தலித்தல் மலை தமிழக சட்டசபை பேரவை தலைவராக அருந்ததிய சமூக மகன் தனபால் அம்மையார் ஜெயலலிதா செய்தது. ஆனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதி திராவிட நலத்துறையை தவிர பறையர் குடிக்கு ஏதாவது ஒன்று தந்ததை நீங்க சொல்லு. உன் மனச்சான்றை சொல்லு. பெரியார் வழி வந்தேன், அண்ணா ஊர்ல ஒரே தட்டில் சாப்பிட்டேன், இதெல்லாம் பேசாத நீ. அண்ணா மண்ணு பெரியார் மண்ணு எங்க இருக்கு? எல்லாத்தையும் வித்து தின்னுட்ட. ஏற்றிட்டு போன லாரியெல்லாம் ஒரு லாரியில ரெட்டலை சின்ன இருக்கு, ஒரு நாள் உதயசூரியன் சின்ன இருக்கு, வித்து தின்னுட்ட. எங்கடா இருக்கு பெரியார் மண்? எங்க இருக்கு? ஆரையும் குளத்தையும் வெட்டி இடத்துல புண்ணுதான் இருக்கு, மண் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அந்த இடத்துல ஒரு படிக்காத ஒரு தலைவன் அவருடைய பேரன் பரமேஸ்வரனை அறநிலத்துறையின் அமைச்சராகிறார். அருகில் இருந்த தலைவர் பெருமக்கள், ஐயா என்னையா பரமேஸ்வரனை போய் அறநிலைத்துறைக்கு போட்டீங்க அப்படின்னு கிளம்ப என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறா? அதனால என்னங்கிறேன், எத்தனை நாளைக்கு போய் எங்களை கோயிலுக்குள்ள விடு நாங்களும் போராட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்ப பரமேஸ்வரனுக்கு கதவை திறந்து விட்டு தானே தீரணும், அவன் தலையில நீ பரிவட்ட கட்டித்தானே தீரணும். இதுக்கு பேரு புரட்சிடா. படிக்காத ஒருத்தன் பரமேஸ்வரா நீ கோயிலுக்குள்ள போ, அவன் கூட்டிட்டு போவான், உன் தலையில பரிவட்டம் கட்டுவான். இது சாதனை. சனாதனத்தை தகிர்க்க அடிச்ச மண் சம்மட்டி அடிடாது. அப்படி ஒன்ன திமுக செஞ்சிருக்க. சரி, இதுவரை செய்யல விடு. ஒரு எளிய மகன் நான், என் தம்பி கூட சொன்னான் நான் செஞ்சத. சனாதன ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கு. ஏன் ஏன் என் தாத்தன் கலிய பெருமாள் படிக்கிற மாணவனா இருக்கும்போது திருவையாறுல அரசு கல்லூரியில் படிக்கும்போது, அரசு பள்ளியில் படிக்கும்போது பாருங்க, அங்கே பிராமண மாணவர்கள் விடுதியில மற்ற மாணவர்கள் நுழையக்கூடாது என்கிற இறுக்கம் என்ற தடை இருக்கு. போராடி பார்க்கிறார், ஒண்ணும் பண்ண முடியல. புத்துலக சிற்பகம் புத்துலக சிற்பகம் என்று மற்ற சமூக மாணவர்களை திரட்டி ஒரு விடுதியை அவரே உருவாக்கி அந்த இறுக்கத்தை தகர்த்த புரட்சியாளன் எங்களுடைய தாத்தா கலிய பெருமாள் அவர்கள். இந்த மண்ணிலே தமிழ் தேசிய புரட்சியாளனா இருக்கிற எங்க அண்ணன் தமிழரசன் அவர்கள் இந்த சாதி இந்த மத வேறுபாடுகளை களையாமல் தமிழ் தேசிய நம்ம ஓர்மை இல்லை என்றால் அரசியல் இல்லை, அரசியல் வலிமை இல்லை என்றால் தமிழ் தேசிய அரசு அமையாது, அரசாங்கம் பிறக்காது என்று போராடிய புரட்சியாளன் கலிய பெருமாள் பேரன் பேசலாம், தமிழரசன் தம்பி பேசலாம். நீங்க எல்லாம் பேசுவீங்க, பெரியாரை பேசுவீங்க, பெரியாரை பற்றி பேசுவீங்க, அவர் பேசியதை பேசுவீங்க, அவரை பற்றி பேசுவீங்க, அவர் பேசியதை பேசுவீர்களா? அவர் சொன்னதை செய்வீர்களா?
ஆனால் இதற்கு எந்த சம்பந்தம் இல்லாத எங்கள் தலைவன் ஆக பெரும் புரட்சியாளன் சனாதன ஒழிப்பு வர்ணாசிர கோட்பாடு தகர்ப்பை பற்றி பேசுவதற்கு என் தலைவன் பிரபாகரனுக்கு தாண்டா உரிமையும் தகுதியும் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? ஈழ தாயகத்திற்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும். ஐயா மாசோ விக்டர் போன்ற அறிஞர்களுக்கு தெரியும். எத்தனையோ தலைவர் இருக்கார்கள், எடுத்து பேச மாட்டார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, இங்கே பாருங்களின் உடன் பிறந்தார்களே, இந்த தெருவில் ஒருவன் போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு நான் நிலைக்கூடாது. மேல் பாதியிலே ஒரே தாய் பிள்ளைகள் நாம், படையாச்சி பறையர் தேவர் தேவேந்திரர் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம், தொல்குடி மக்கள். வழிபடுகிற தெய்வத்திற்கு முன்பு நாம் ஒன்றாக நிற்க முடியவில்லை. பறையர் உள்ளே நுழைய முடியலை, படையாச்சி சண்டை. ஒரு சனாதன ஒழிப்பிற்கு சமத்துவ சமூகத்தை நிறுவதற்கு போராடுகிற ஒரு அரசியல் பேர் இயக்கம் அதிகாரத்தில் இருக்க திமுக உள்ள போய் வழிபடுங்கள் வழிவிடுங்கள் என்று சொல்லாமல் கோயிலை பூட்டிவிட்டு சாவி எடுத்து விட்டு வந்தது சனாதன ஒழிப்பா சனாதன வளர்ப்பா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். மேல் பாதையிலே இல்லை. அப்படி இங்கே வேங்கை வயலில் மனித கழிவை குடிக்கிற நீரில் கலந்தார். இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை கிடையாது, ஒரு நடவடிக்கை கிடையாது. இது எதுல வருது? சனாதன ஒழிப்பில் வருது. நாகப்பட்டினத்தில் ஒரு ஆதி தமிழ் குடிமகன் இறந்து விடுகிறார். அவருடைய உயிரற்ற உடலை தூக்கி சுமந்து செல்கிறார்கள். என் அன்பு மக்களே, உயர் சாதி இந்துக்கள், உயர் சாதி மக்கள், அவர்கள் இறந்த பிறகு அடக்கம் செய்கிற எரிக்கிற சுடுகாடு, அந்த சுடுகாட்டின் வழியே கடந்து போய் இவர்கள் சுடுகாடு இருக்கிறது. அந்த சுடுகாட்டின் வழியே ஒரு தாழ்த்தப்பட்ட பறையனுடைய உடலை எடுத்து செல்லக்கூடாது என்று போராட்டம். ஒரு சுடுகாட்டின் வழியே ஒரு ஆதி தமிழ் மகனின் உடலை, உயிரற்ற உடலை சுமந்து செல்ல முடியாது என்கிற சாதிய இறுக்கம், சனாதன வர்ணாசிரம வெறுப்பு இது இருக்குது. மாவட்ட ஆட்சியர் கொடுக்கிறார், காவல்துறை கொடுக்கிறது, மக்கள் திரள் கொடுக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை அதிகாரியும் நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லவில்லை. என் அன்பு மக்களே, வேறு வழியில், மாற்று வழியில் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் திராவிடர்களின் சனாதன ஒழிப்பு. ஆனால் எங்கள் தலைவன், என்னுயிர் அண்ணன், தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் பிரபாகரன் என்ற புரட்சியாளன், நீ என்னவாயிரு, பிள்ளையாயிரு, முதலியாராயிரு, நாடாராயிரு, செட்டியாராயிரு, கோணாராயிரு, முத்தரையராயிரு, படையாச்சியாயிரு, பறையராயிரு, தேவேந்திரராயிரு, கவுண்டராயிரு, எவராயிரு, என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் நீ வந்தால் தமிழனாகத்தான் வர வேண்டும் என்று தமிழ் தேசிய விடுதலைக்கு தமிழர் ராணுவத்தை கட்டிய புரட்சியாளன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நாங்க பேசலாம், கலிய பெருமாளின் பேரன், தமிழரசன் தம்பி, பிரபாகரன் பிள்ளைகள், நாங்க பேசலாம். நீ எப்படி பேசுவ? உனக்கு என்ன தகுதி, அருகதை இருக்கு? ஒளிச்சாண்டா என் தலைவன். சாதி மத உணர்ச்சியை சாகடித்து தமிழர்களாக படையை கட்டியதாலேயே 2,50,000 ராணுவ வீரர்களை வெறும் 20,000 தமிழ் இளைஞர்களின் படை வைத்து 35 ஆண்டுகள் சமர்க்களத்தில் நின்ற மறவன் என் உயிர் தலைவன் பிரபாகரன். அங்கே மரணம் நிகழ்ந்தது 1 2 இல்ல, பல்லாயிரக்கணக்கில் 50,000 வீரர்கள் வீரச்சாவை தழிவர்கள் தாய் நிலத்தின் விடுதலைக்கு. என் அன்பு தம்பி தங்கைகளே, நீ பிரிகேடியர், நீ சுப்ரீம், நீ எவனாவும் இரு, நீ பிள்ளை, நீ முதலியார், நீ வன்னியர், நீ செட்டியார், எவனாவும் இரு, ஆனால் மாவீரர் துயிலும் இல்லத்தில் ஒன்றாகப்படு. இங்க மாதிரி பறையருக்கு ஒரு சுடுகாடு, பல்லருக்கு ஒரு சுடுகாடு, படையாச்சிக்கு ஒரு சுடுகாடு, கவுண்டருக்கு ஒரு சுடுகாடு, நாடாருக்கு ஒரு சுடுகாடு, பொணத்தை பிதைக்கிறதுல கூட பாகுபாடு. கர்மம் கர்மம். என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது பாருங்க. பெணமாயிட்ட. இந்த பெரியார் சொல்றாங்க, அது மார்க்ஸ் சொல்றான்ல, மதம் ஒரு அபின்கிறான், மதம் ஒரு அபின்கிறான். பெரியார் என்ன சொல்றாங்க, ஐயா பெரியார் அவர்கள், இந்த கல்லு சாராயம் கூட குடிச்சா போத வரும்டா, ஆனா படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிரும்டா, ஆனா சாதி மத போதை ஏறினவனுக்கு செத்தாலும் போகாதுறாங்கிறது. ஏன்னா புதகுதியில ஆறுமுக நாடார்,
கருப்பையா கவுண்டர், சுப்பையா தேவர்னு எழுதியிருப்பான். பணத்துக்கு சாதியை கட்டி விட்டான், நம்மால் தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ராஜா, ஒன்றும் கிடையாது. அங்க எங்க தலைவர் என்ன செய்யறாரு பாரு, என்னுடைய நாட்டில் மாவீரர் துயிலும் இல்லம், அதுல எல்லாரும் ஒன்றாக உறங்குங்கள் என்று சாதித்து காட்டியவன் தமிழ் பேரினத்தின் பெருமகன் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்கள்தான். அவர் பேசலாம்டா சனாதன ஒழிப்பு, சமதர்ம சமூகம், சகோதரத்துவத்தை. அவர் பிள்ளைகள் நாங்க பேசலாம், நீங்க செய்வியா? 2016 தேர்தலிலே அன்பு தம்பி தங்கைகளே, பொது தொகுதியிலே 22 தொகுதிகள் இந்திய அரசியலமைப்பு கொடுத்தது ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரர் பறையருக்கு. என் அன்பு தம்பி தங்கைகளே, 42 இடம் பழங்குடி மக்கள் ஷெட்யூல் டிரைப்ஸ் அவர்களுக்கு 2 இடம், மொத்தம் 44 இடம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. ஆனால் உங்கள் மகன் அதற்கு மேலாக 22 தொகுதி பொது தொகுதியிலே நிறுத்தினேன். பெருமைக்கல்ல, கடமைக்கு. அது பெருமையாக இல்லை, என் கடமையாக செய்தேன். 21 தேர்தலிலே 16 இடங்கள் கொடுத்தேன். குயவருக்கு கொடுத்தேன், வண்ணாருக்கு கொடுத்தேன், நாவிதருக்கு கொடுத்தேன், குறவருக்கு கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? அந்த குலத்தில் பிறந்த மகன் என்கிற பெருமையிலும் திமிரிலும் கொடுத்தேன். நானும் செய்யலைனா எவன் செய்வான் என்ற கேள்வியை எழுப்பி கொடுத்தேன். பிரபாகரன் மகனை தவிர எவன் இதை செய்ய முடியும்? செஞ்சேன். நீண்ட காலமாக தமிழக அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்களை அரசியலால் அங்கீகரிக்க வேண்டும் என்று கொடுத்தேன். உங்களால் நம்ப முடிகிறதா? என் உடன் பிறந்தார்களே, எங்கெங்கே ஆதி தமிழ் குடிகளை பொது தொகுதியில் நிறுத்தினேனோ அங்கேதான் நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வாக்குகளை பெற்றது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றம்னா அது மாற்றம். ஏன் செய்வான்? பிரபாகரன் மகன் தான் செய்வான், தமிழரசன் தம்பி தான் செய்வான், கலியபெருமாள் பேரன் தான் செய்வான். வேற ஏன் செய்வான்? யார் கலியபெருமாள்? படையாச்சி வன்னியன் தன் மகளை ஒரு ஆதி பறையர்குடி மகனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் என்று ஒரு படையாச்சி, என் தாத்தன் தேடி போய் ஒரு பறையர் மகனுக்கு தான் பெற்ற மகளை தலைமையேற்று திருமணம் செஞ்சு வச்சான். அவனுக்கு சனாதனத்தை ஒழிக்க பேசுவதற்கு தகுதி இருக்கு, அருகதை இருக்கு, நேர்மை இருக்கு. அவன் பேரன் எனக்கு இருக்கு. உனக்கு என்னடா மயிர் இருக்கு? உனக்கு என்னடா மயிர் இருக்கு? ஒன்னும் கிடையாது. சும்மா நீ பேசுவ, ஓட்டுக்காக பேசுவ. ஏய், நீங்க எல்லாம் உன் மனசாந்தி சொல்றா. இமானுவேல் சேர்னு என் தாத்தனுக்கு இவர் நினைவிடம் கட்டுவேங்கிறார், மணிமண்டபம் கட்டுவேங்கிறார். நேற்று தான் திமுக கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசுறத நீனும் சைத்துக்கு எடுத்துடுற, மானம் கட்டு போய். டேய், இமானுவேல் சேர்னு என் தாத்தன் செத்து 46 வருஷம் ஆச்சுரா. வைத்தியக்காரங்களா, 46 வருஷம், 46 நினைவு தினம் போயிடுச்சு. நீங்க ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பல வருஷம் போயிடுச்சு. ஒவ்வொரு ஆண்டும் அவர் நினைவு தினத்தில் இந்த கோரிக்கை என் மக்களால் வைக்கப்படுது, ஒரு மணிமண்டபம் கட்டுங்க. இந்த 2 ஆண்டுகள் அவர் நினைவு வந்தது. அப்போ ஒரு அறிக்கை, ஒரு வணக்க செய்தி. ஏன் இந்த மண்டப அறிப்பு வரல? வராது. ஏன் இப்ப வருது? 2 மாசத்துல தேர்தல் வருது. நீ என்னைக்கு நீ சிந்திப்ப? என்னைக்கு புரிஞ்சுப்ப? இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலை பற்றி சிந்தித்திருக்கிறார்களா? மக்களின் தேவை எது, அதை நிறைவு செய்யும் சேவை எது என்று ஏதாவது சிந்தித்திருக்கிறார்களா? இவர்களுக்கு செயல் அரசியல், சேவை அரசியல் ஏதாவது இருந்திருக்கிறதா? கடைசி வரை அவர்களுக்கு தெரிந்தது செய்தி அரசியல் மட்டும்தான். பேசுவார்கள், விளம்பரம் பண்ணுவார்கள். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை 6 மாசத்திற்கு முன்னாலே விளம்பரப்படுத்திய மாடல் திராவிட மாடலின் உடன் பிறந்தார்களே, அது நன்கு கொஞ்சம் நீ பிக்காலிப்பே 1 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணி கொள்கிற இந்த கூட்டத்தை நீ இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறாயா? உன்னை ஏமாற்றி ஓட்ட பறிக்கிறவன் நீ. வாக்கு அவனுக்கு போடுவ, அவன் வாயில வாக்கிரிசியை போடுவான். வேற என்ன நடக்கும்? சனாதன ஒழிப்பு, சனாதன எது? சனாதன ஒழிப்பு எது? சனாதன ஒழிப்பு மகளிருக்கான 33 விழுக்காடு. ஆணுக்கு பெண் சமமல்ல என் உணர்ந்தவர்களே, என் உயிர்க்கினியவர்களே, ஆணும் பெண்ணும் சமம். அது எங்க கோட்பாடு? ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம்.
இது எங்கள் தலைவன் வகுத்து தந்த கோட்பாடு. பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை. அவன் மகன் என் தலைவன் என்ன செஞ்சா, ஆணுக்கு பெண் நிகராக இலக்கியம் படைத்தல், வானூர்தி ஓட்டுதல், கரும்புலி படை, காலாட்படை, காவல் படை, எல்லா படையிலும் சம உரிமை கொடுத்தான். அவன் பிள்ளை நான். பாராளுமன்றமா 20 பெண் 20 ஆண், சட்டமன்றமா 117 பெண் 117 ஆண். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று நீ இன்னைக்கு 33 விழுக்காட்டுக்கு முக்கிக்கிட்டு இருக்க. விடுதலை பெற்ற 75 ஆண்டு இந்தியாவில் 25 வருஷமா எனக்கு 33 விழுக்காட்டை பத்தி பேசிட்டு இருக்கிற. இப்ப கொண்டு வர இந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த மோடி ஏன் போன 5 ஆண்டுகளை கொண்டு வரல? இந்த வரை ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் கொண்டு வரல? இதையே 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கொண்டு வரல? இப்ப ஏன் கொண்டு வர்ற? 2 மாசத்துல தேர்தல் வருது. கொடுமை, என்ன கொடுமை! பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஏன் போன வருஷம் கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் கொடுக்கல? தேர்தல் இப்பத்தானே வருது, அப்பத்தான் கொடுப்போம். 60 வருஷமா ஆண்டு இவ்வளவு ஆட்சி செய்து 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தால கையேந்த விட்டுட்டான். நானும் மானங்கட்டு போய் ரோட்ல திறம்பாரு அடிச்சு விரட்டணும். நீங்களெல்லாம் எங்க ஆத்தால என்னை பெத்த தாயா 1000 ரூபாய்க்கு கையேந்த விட்டா. நீ 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து ஒரு 5 வருஷம் கொடுறா, 5 வருஷம் இந்த மகன்கிட்ட கொடுறா. தன்மானத்தோட பெருமையோடு சிறந்து வாழ்கிற வாழ்க்கையை என் மக்களுக்கு நான் கொடுக்கறனால ஏன் பாடுற? எத்தனை திட்டங்களை சொல்றேன், எல்லாம் சொல்றேன். நக்கல் அடிக்கிறது, கேலி பண்றது. ஏய் தம்பி, எங்கள் தலைவன் சொன்னா, வரலாற்றின் கால சக்கரம் இருக்குல்ல, அது சுழன்று கொண்டே இருக்கும் தம்பி. கீழே இருக்கிறவன் மேல வருவான், மேல இருக்கிறவன் கீழே போவான். நீ மேல இருக்க ஒரு நாள் கீழே வருவாய், கீழே இருக்கிற நான் மேலே போவேன். இன்னைக்கு மேலே இருக்கிற நீ ஒரு நாள் வீதிக்கு வருவாய், வீதியில் நிற்கிற நான் ஒரு நாள் மேல வருவேன். அன்னைக்கு நீ இதையெல்லாம் பேசு. சனாதன ஒழிப்பு எல்லாம் ஏமாற்று, வெற்று கூச்சல், எல்லாமே வெற்று கூச்சல். தேர்தல் நேரத்தில் சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைப்பான். ஏன் குறைக்கிற? கேளு, நீ யாராவது ஏன் குறைக்கிற? மக்கள் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படாதுன்னு தெரியுதுடா. வெண்ண அப்புறம் ஏத்தன, எதுக்கு ஏத்தன? வெண்ணெய்னா கெட்ட வார்த்தை கிடையாது, பட்டர் ஆங்கிலத்தில். நெய், நெய் வெறும் நெய், வே போட்டு வெண்ணெய். கெட்ட வார்த்தையில பேசுறாரு. மயிரெல்லாம் பேசுறாருங்க. சீமா மயிறு அப்படி வலிக்குதா? மயிறு மண்டையை சரைச்சு போட்டு போ மயிறு, போ மயிறு. முடி கொட்டினா எதுக்கு மயிறு? அங்க நடுறதுக்கு போறா மயிறு, எதுக்கு விற்க வாங்கி வைக்கிறா மயிறு? மயிறு தானே போயிருச்சு மயிறு. மயிறு இப்படி வளர்ப்பாரு, உயிரை கொடுத்த சாமிக்கு அதை போய் சிறப்பாரு. ஏண்டா அவ்வளவு கேவலமான மயிரை தான் கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்குறியாடா மயிறு? ஏண்டா மயிறு? மயிரின் இழிந்த உயிரினை மாந்தர் நிலையில் இழிந்த கடை என்று எங்க மறைபாடுது. திருக்குறள் 2 இடத்துல மயிர் வருது. மயிர் நிறுத்தா உயிர்மான், உயிர் நிற்கும் கயிறு கவரிமான் வருது. முட்டாப்பையில் மயிருன்னு சொன்னா மயிருங்கெல்லாம் பேசுறாருங்க பொது வெளியில. அதுவே ரொம்ப புனிதமான வார்த்தையை போட்டு உங்களை திட்டுறேன். உங்களையெல்லாம் போடா ராஜபக்சே, போடா சுப்பிரமணிய சாமி, அப்படி திட்டிக்கணும்டா அவங்களெல்லாம். நாங்க நாகரிகமா இருக்கோம். வைத்தியகரப்பில் நீ கிளர்ந்து எழணும், புரட்சிக்கு தயாராகணும், இந்த வெற்று ஏமாற்றை தூக்கி வீசணும். இவன் எப்படியாவது நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறான். நம்ம இதுல இருந்து இதையெல்லாம் எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறோம். 1000 கொடுப்பான், படிக்க போற நம்ம தங்கச்சிக்கு 1000 கொடுப்பான். அந்த காசை எங்கிருந்து எடுப்பான்? இந்த கேள்வியை நீ எழுப்பணும். இங்க 1000 கொடுப்பான், டாஸ்மார்க் வியாபாரத்தை உயர்த்தணும்பா. அம்மாட்ட இருந்து 1000 ரூபாய் அப்பா எடுப்பான், அண்ணன் எடுப்பான், தம்பி எடுப்பான், அங்கே கொண்டு டாஸ்மார்க்ல கொடுப்பான். இது நடக்கும். 1000 கொடுப்பான், மின் கட்டணத்தை ஏத்துவான். 1000 கொடுப்பான், சொத்து வரியை ஏத்துவான். 1000 கொடுப்பான், அத்தியாவசிய உணவு தேவை, அரிசி பருப்பு நெய் வெண்ணெய் இந்த விலையை ஏத்துவான். முட்டை விலையை ஏத்துவான், பால் விலையை ஏத்துவான். 1000 கொடுத்து நம்மளை ஏமாத்துவான். ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுவர்கள் இருப்பான். இப்ப நாம என்ன சொன்னோம்? எச்சரிச்சுக்கணும்.
நீனா அம்பேத்கரை படிச்சேங்கிற, மார்க்ஸை படிச்சேங்கிற, லெனினை படிச்சேங்கிற, பெரியார படிச்சேங்கிற, எல்லாரையும் தான் படிச்சேங்கிற. நம்ம தாத்தன் பட்டுக்கோட்டை புத்தர் வந்தார், பின்பு இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார், என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு சொன்னார் இல்லைங்கய்யா. அதை தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். தாத்தம்பாடியே விடியல பேரை வந்து கத்துறேன். ரொம்ப நாளும் கத்த முடியாது, சீவன் போயிடும். அவன் சொல்றான், நீ அதிகாரத்துக்கு வர வர பேசணும், அதிகாரத்துக்கு வந்தோடனே பேசக்கூடாது, செய்யணும். இப்ப நான் வர்றதுக்காக முழங்குறேன், வந்த பிறகு முணங்க கூட மாட்டேன், செய்வேன். சாதிய பெருமை, குடிப்பெருமைன்னா அதுக்கு கொந்தளிக்கிறான். சாதிங்கிற தமிழ் சொல் இல்ல, குடிங்கிறதான் தமிழ் சொல். ஆணவம் அதை பெருமைன்னு நினைக்கிறான், சாதிய பெருமைன்னு நினைக்கிறான். அதுக்கு குடிப்பெருமை கொலையாளிங்கிறேன், அது குடிப்பெருமைன்றது. பெரியார் அவர்கள் அதை படிக்க வேணா, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. படம் இருக்கு பெரியார்னு, அண்ணன் சத்யராஜ் நடிச்சது. அதில் எழுத்த மாதிரி எங்கள் அண்ணன் சந்திரசேகர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு தொடர் வண்டி பயணத்தில் அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் பெரியார் பேசுறார், எனக்கு எதுவும் கிடையாது, எனக்கு சாதியை ஒழிக்கணும், அம்பிடுத்தான். இந்த சாதிங்கிறது தமிழ் சொல்லு இல்லை, அது குடிதான். சாதியை ஒழிக்கணும். சாதியை யாரு தூக்கிட்டு வர்றான்னா, இந்த மதக்காரன் தூக்கிட்டான். மதத்துல சாதி, மதம் அதன் வேறு சாதிங்கிறான். அப்ப சாதி வேணாம்டா, நம்மெல்லாம் ஒண்ணுடான்னா கேட்க மாட்டேங்கிறான், இல்ல மதம் சொல்லி இருக்குன்றான். அப்ப மதம் வேணாம்டாங்கிறேன். மதம் எப்படி பொய்யாகும், அது சாஸ்திரத்துல சொல்லி இருக்குன்றான். சாஸ்திரம் என்னடா, உன்னையும் என்னையும் பிரிக்கிறது சாதி மதம்னா, அதை சொல்றது சாஸ்திரம்னா, அந்த சாஸ்திரம் பொய்டா, கொளுத்துறான்றே. சாஸ்திரம் வேணாம்டா, பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான்னா அதை கொளுத்துடா, அது வேணாம்டாங்கிறேன். அது எப்படி பொய்யாகும், எப்படி சாஸ்திரம் பொய்யாகும், அது கடவுள் சொன்னதுங்கிறான். அப்ப மெயின் வில்லன் கடவுள் தானா, அவனை ஒளிடாங்கிறேன், கடவுளே இல்லைன்றான்றான். அப்படித்தான் நான் வந்தேன். எனக்கு மெயின், எனக்கு முதன்மை சாதியை ஒழிக்கிறதாங்கிறது. இங்க புரியுதா? ஆனா இவன் ஒழிக்க மாட்டான். இப்ப கூட சொல்றேன், நான் வருகிற 26 தேர்தலில் நிறைய ஆதி தமிழ் குடிகளுக்கு தேவேந்திரர், இந்த பறையர் குடி, ஆதி தமிழ் குடிக்கு, ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு பொது தொகுதியிலே நிறுத்துவேன். இப்ப பாராளுமன்றத்தில் 20 பெண் 20 ஆணு கொடுக்குறேன். நீ மோடி 33 கொண்டு வரீல ஐயா, கட்டின மனைவியை விட்டு யசோதா விட்டு பெண்களுக்கு மசோதா போடுற பெருமகனே, இங்க வாங்க ஐயா. நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் 30 என்னை மாதிரி 50க்கு 50 வேணாம், 50 விழுக்காடு வேணாம், 33 விழுக்காடு செயல்படுத்தி காட்டுங்கள். பெரியார் வழிவந்த பெருமக்களே, திராவிட திருவாளர்களே, திராவிட மாடல் ஆட்சியாளர்களே, அண்ணாவின் விரல் பிடித்து நடந்தவர்களே, நீங்கள் வாருங்கள் ஐயா. இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கூட்டணி கட்சிகளை நிர்பந்திங்களையா. காங்கிரசுக்கு 10 ஐயா, 5 பெண்களுக்கு 5 ஆண்களுக்கு அப்படி கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு இடஒதுக்கீடு குறைஞ்சபட்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க கூட்டணி கட்சி போக நீங்க 20 இடத்துல நிக்கிறீங்களா ஐயா, 10 பெண்கள் 10 ஆண்களுக்கு கொடுங்க ஐயா. நீங்க பெண்ணிய உரிமை பேசுறதை நாங்க ஏற்கிறோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத நாங்க ஏற்கிறோம். உண்மையிலேயே எங்கள் மகளிர் மேல நீங்க அக்கறை கொண்டிருக்கீங்கிறது ஏற்கிறோம், கொடுங்க ஐயா பாப்போம். இந்த பிறப்பின் அடிப்படையில் இந்த பேதம்ங்கிறது வந்து கோட்பாடு எப்படின்னு பாரு. கோயிலை கட்டினவன் நான், சாரை உடைச்சவன் நான், கல்லேத்தி மேளம் கட்டின சாரம் கட்டினவன் நான், கல்லை உடைச்சு மேலே ஏற்றினவன் நான், கோயில் இருக்க சிலையை செதுக்கினவன் நான், தோல்ல தூக்கி கொண்டு அந்த கற்ப கிரகத்துக்குள்ள இறக்கினவன் நான், எல்லா வேலையும் செஞ்சவன் நான். கடைசியா என்னை வெளியில் அனுப்பிட்டு ஒரு செம்பு தண்ணீரை சில மேல தொளிச்சு ஓம் சுலாம்பிரதம் சுவர்ணம் மருவனம் பேசிட்டு தூக்கி கொண்டு உள்ள வச்சல என்னைய உள்ள வந்தா தீட்டுன்னு சொல்றதுக்குல இதான்டா சனாதன கோட்பாடு, சனாதன கோட்பாடு. புரிஞ்சிருச்சா? கடவுள் கோயிலுக்குள்ள இருக்கிற கடவுள் இருக்குல்ல, கடவுளை படைத்த நான் தீண்டத்தகாதவன், இழி மகன், உள்ள வரக்கூடாதுங்கிற சொல்ற ஒரு நிலை இருக்குல்ல, அதான்டா சனாதனம். அது இல்லைன்னு சொல்லு, எங்கள் மதத்தில் அந்த வேறுபாடு இல்லைன்னு சொல்லு. இருக்கு. நாட்டின் முதல் குடிமகன்
ராம்நாத் கோயிந்து கோயிலுக்குள்ள போய் வெளியிட முடியல. கோயில் அந்த என்ன வரவேற்பறையோட ஒரு மரத்தடியில காணொலி இருக்க அன்பு பிள்ளைகள் தட்டி பார்க்கலாம். கோயில் இங்க இருக்கு, அங்க இருக்க ஒரு மரத்து அடியில நிழல்ல யாகம் வளர்த்துட்டு போயிட்டார். நாட்டின் முதல் குடிமகள் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்டி பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, வெளியில ஒரு கட்டையை கட்டி நிறுத்திட்டான். இதாண்டா சனாதனம். பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு, அது தனி கதை, அது அப்புறம் பேசுவேன். 33 விழுக்காடு இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றிய இடத்தில் நாட்டின் முதல் குடிமகள் பெண், நாட்டின் முதல் பெண் அம்மா திரௌபதி முர்மு இல்லை. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவள் கங்கனா சராவத், தமனா, கும்மனா, குப்பை கிப்ப. ஏன்னா அவ அழகா இருக்கா, தோல் வெள்ளையா இருக்கா, எங்க அம்மா கருப்பா இருக்கா. அப்படிடா. என்னடா உங்க இடஒதுக்கீடு? என்ன உங்க இடஒதுக்கீடு? என்ன உங்க இடஒதுக்கீடு? இதாண்டா சனாதன கோட்பாடு. இதான் கோட்பாடு. சனாதனத்தை ஒழிக்கிறோம், சனாதனத்தை இது பண்றோம். சனாதனத்தை அப்புறம் ஒளி, முதல்ல நீ சாராயத்தை ஒளி. இந்த நாட்டில் இருக்க சாராயத்தை ஒளி. சனாதனத்தை நீ ஒழிக்க மாட்டாய், ஒழிக்க மாட்டாய். புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற பாடத்திட்டத்தை அப்படியே 12வது +2 கொண்டு வந்துட்ட நீ. சனாதன தர்மம் என்பது நிலையான அறம் என்று பாடப்புத்தகத்தில் இருக்கு. கொண்டு வந்த பெருமகள் யார்? சனாதனத்தை ஒழிக்க போகிற புரட்சியாளர்கள். மனுஸ்மிருதி என்பது, மனு தர்மம் என்பது உயர்ந்த உயர்ந்த இங்க பாருங்க, உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனை தொகுப்பு. எது? மனுஸ்மிருதி. மனு தர்மம் என்ன சொல்லுது தெரியுமில்ல? பொம்பளை படிக்கக்கூடாது, பொம்பளை வேலைக்கு போகக்கூடாது, நம்ம யாரும் படிக்க கூடாது. படிச்சுட்டா அடுத்த ஜென்மத்தை நீ படிச்சு டாக்டரா போறியா, போலீஸா போறியா, வக்கீலா போறியா, நீதிபதியா போறியா? ஏய், நீ எல்லாம் வாத்தியாரா போறியாடா? படிக்க கூடாது. படித்தால் வாத்தியார் வேலைக்கு போனால், காவல்துறை வேலைக்கு போனால், இந்திய குடிமை பணிக்கு போனால், ஆட்சியாளர் ஆகிறியா, அப்படியெல்லாம் போனால் இறந்து அடுத்த ஜென்மம் இருக்கலாம். அடுத்த ஜென்மம், அந்த ஜென்மத்துல வாயாலே திண்டு வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட, வௌவால பார்த்திருக்கியா? கோரமா இருக்கும். வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக அடுத்த ஜென்மத்தில் பிறப்பாய் எழுதியிருக்கு. அப்ப ஆகப்பெரும் புரட்சியாளர்கள் வந்தான், இங்க வந்தான், பல முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் வந்தான். டே பைத்தியக்கார பையல, அடுத்த ஜென்மத்துல பெத்து நீ செத்து நீ நாயா போ பேயா போடா, இந்த ஜென்மத்துல படிச்சு மனுஷனாகடான்னு படிக்க வச்சான். இது கோட்பாடு தம்பி. இந்த சண்டை இன்னைக்கு நேரத்தில் தம்பி, இவங்க சும்மா தேர்தலுக்காக சைடு விட்டு ட்ரெய்லர் ஓட்டிட்டு போறான். மெயின் பிக்சர் நம்ம தான். இதை இவங்க விட்டால் நம்ம விடுறதா இல்ல. இது இல்ல, இன்னைக்கு நேரத்தில் 3000 ஆண்டுகளாக சண்டை நடக்குது. இன்னைக்கு நேத்து கிடையாது தம்பி. சண்டை செய்தவன் முழுக்க தமிழன், முழுக்க தமிழன். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என்றால் தமிழ் மன்னன். ஆரிய கோட்பாட்டுக்கு எதிராக பிராமணர்களின் ஆரியர்களின் தாய்மொழி சமஸ்கிருதத்தோடு சண்டை செய்தது என்னுடைய தாய்மொழி தமிழ். சமஸ்கிருத மொழியை மென்று மிழுங்கி உமிழ்ந்த மொழிகள் என் தாய்மொழி. அப்படி துப்பிவிட்ட மொழிகளில் ஒன்று தானடா 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம், 1600 தெலுங்கு, வெறும் 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், துளு. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் பிறந்ததுவே என்று மனோன்மணியம் பாடினார்னா அதுதான் கதை, அதான் வரலாறு. தமிழ் மென்று உமிழ்ந்த மொழி, மென்று அப்படி அப்படி எடுத்து வச்ச மொழி. அதான் இந்த தென்னிந்திய மொழிகள், தமிழ் மொழி குடும்பம். ஆனால் இந்த திராவிட திருவாளர்கள் தமிழும் திராவிட மொழிகளில் ஒன்று என்பார்கள். இல்லை, திராவிட மொழிகள் தமிழின் பிள்ளைகள். தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் துளுவும் தமிழின் குழந்தைகள், தமிழில் இருந்து வந்த மொழிகள் என்று ஏற்பதுதான் சரியானது. அப்படி பேச மாட்டாங்க திராவிடர்கள். அப்ப இதை ஆழ்ந்து நீ கவனிக்கணும். சும்மா சனாதனம் பேசிட்டு ஓடிடுவான், இப்படி பேசி போயிடுவான். அப்படி கிடையாது. சனாதன ஒழிப்பிற்கு இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது பல ஆயிரம் ஆண்டுகளா நமக்கு அவனுக்கு நடக்கிற சண்டை, இன்னைக்கு நேத்து கிடையாது. அதுல நம்ம கோட்பாட்டின் உறுதியில நிக்கிறோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் நிக்கிறோம். நல்லா கவனிச்சுக்க. பறச்சியாவது எதடா
பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ. சிவாக்கியர் பாடினா நம்முடைய மூதாதை. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான் என்று நம்முடைய தாத்தா மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை பாடுறான். உலகம் இருட்டறையில் உள்ளதா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று வருந்தி பாடுகிறார் நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று முழங்கிய நம்முடைய தாத்தா பாவேந்தன் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுகிறான். முதலிலே நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடவில்லை என் உடன் பிறந்தார்களே. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுகிறான். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை என்று பாடுகிறான். கடவுள் வெறி சமய வெறி கண்ணல்லிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தமிழ் தாய் தாய் தாயே என்று முழங்குகிறார். ஆள்வது எந்த தாய்? தமிழ் தாய். என்ன சும்மா கைதட்டுக்கு பாடிட்டு போனானா? அப்படியே சாதி மதங்களை பாரோம் என்று பெரும்பாவள நமது பாட்டன் பாரதி பாடியது சும்மாதானா? வேதியர் ஆயினும் ஒன்றே, வேறு குலத்தவராயினும் ஒன்றேன் பாடினான் பாரதி. பாடினான் சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலார்னா. எப்படி? நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர்னு பாடினான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய ஒருவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்தது திராவிடம். நல்லா விளங்கணும். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினான். கனகலிங்கம் என்கிற ஆதி பறையனை அழைத்து அவன் முதுவிலே அவன் மார்பிலே பூநூலை போட்டு, இன்றிலிருந்து நீ ஐயன், நீ பிராமணன் போடா என்று திமிரோடு சொன்னவன் பாரதி. சனாதன ஒழிப்பு, சமத்துவமற்ற சமூகத்தின் மீது அடித்த முதல் சம்மட்டி, சமதர்ம சமூகம் படைக்க வந்த முதல் சிந்தனை. இது பல பேர் நமக்கு விதை கொண்டிருக்கான். பாரதி தொடங்கினான். அதுக்கு முன்னாடி ராமானுஜர், எத்தனை புரட்சியாளர்கள். அந்த மாதிரி ஒன்றை இவர்கள் செய்ததுண்டா? பாரதி செஞ்சான். பாரதி செஞ்சான். ஆனால் இவர்கள், நீங்க பரிதிமாற் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி தன் பேர் சமஸ்கிருதத்தில் இருக்கென்று அதை மாற்றி தூய தமிழ் பேரை பரிதிமாற் கலைஞர் என்று வைத்துக்கொண்டு தூய தமிழிலேயே உரையாற்றி தனித்தமிழ் அடிகளார் நம்முடைய தாத்தா மறைமலை அடிகளின் குருவாக இருந்த, நல்லா கொஞ்சம் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி என்கிற அந்த அவரை இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? அவர் பிராமணர், அவரை ஏற்கக்கூடாதும்பா. பரிதிமாற் கலைஞர் என்று தமிழ் பெயரை மாற்றிக்கொண்டார். ஊவே சாமிநாத ஐயருங்கிற தாத்தா, சாமிநாத ஐயர்னு இருக்கான். அந்த தாத்தா தெரு தெருவாக ஊர் ஊராக நடந்து பல ஓலைச்சுவடிகளை சேமிக்கிறார். அதில் திராவிடர்கள் அதை சேர்த்து விட்டார், இதை புகுத்தி விட்டார், அதை மாற்றி விட்டார். நீ என்னத்தை பண்ண? அவன் அண்ட புழுகுனா நீ ஆகாச புழுகு. ரெண்டையும் சேர்த்து புழுகி தமிழர்களை எங்களை முட்டாளாக்கிட்டு போடிட்டீங்க. வேற என்ன பண்ணீங்க? ஊவே சாமிநாதா ஏறிட்டா அவருடைய தாத்தா சொல்றார், நீ இங்கிலீஷ் படி இந்த உலகத்தில் நல்லா வாழலாம், சமஸ்கிருதம் படி செத்த பிறகு மேல் உலகத்திலே நல்லா வாழலாம்னு. ஊவே சாமிநாதர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் படிச்சா இங்க வாழலாம், சமஸ்கிருதம் அங்கே வாழலாம், ஆனால் தமிழ் படித்தால் எல்லா உலகத்திலையும் நல்லா வாழலாம்னு போயிட்டாரு. 400 ஆண்டுகளா நாங்க இங்க இருக்கோம், எங்களை தமிழரா ஏற்க மாட்டீங்களா? நாங்கள் தமிழர்கள் இல்லையா? 400 ஆண்டுகளா நாங்க இருக்கிறோம், இருங்க, உங்களை ஏற்கிறோம். அவன் 3000 ஆண்டுகளா இருக்கா எங்க கூட.
அவன் வீட்லயும் தமிழ் பேசுறான், ரோட்லயும் தமிழ் பேசுறான். நீ ரோட்ல தமிழ் பேசுற, வீட்டுல வேற ஒண்ணு பேசுற. உன்னை எப்படி நான் ஏற்கிறது? எப்படி இருக்கிறது? தமிழ் இலக்கிய வரலாற்றில், இலக்கிய உலகில் ஒரு தொய்வு ஏற்படுகிற போது தமிழ் இலக்கிய உலகத்தை ஒரு பாய்ச்சலுக்கு தள்ளிய புரட்சியாளன் நம்முடைய பாட்டன் பெரும்பாவலன் பாரதி என்பதை எந்த தமிழறிஞனும் மறுக்க முடியாது. அது எங்க ஐயா மாசோ விக்டரும் மறுக்க மாட்டார். அதுக்கு பிறகுதான் பாரதிதாசன், அதுக்கு பிறகுதான் பெருஞ்சித்திரனார், பாவலவியர், எண்ணற்ற பெருமக்கள் வந்தார். பிராமணர்களை நீங்கள் புகழ்ந்து பேசினால் நீங்கள் பிராமண பார்ப்பன கைக்கூலி, பிராமண அடிமை. பிராமணர்கள் திராவிடர்களை புகழ்ந்து பேசினால் அது இனிக்கும், நாம பேசினா கசக்கும். கலைஞர் கருணாநிதியின் 100 என்று ஒரு புத்தக வெளியிட்டவர் யார்? அண்ணன் கமலஹாசன் அவர்கள். ஏற்புரையார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த நூலை வெளியிட ஏற்பாடு செய்தது ஆனந்த விகடன். ஆசிரியர் யார்? பிராமணர். வாழ்த்தியவர் யார்? பிராமணர். அந்த அவையிலே அமர்ந்திருந்த அத்தனை பேரும் யார்? பிராமணர்கள். பிராமணர்கள் திராவிடர்களை பாராட்டினால் இனிக்கும், தமிழர்கள் திராவிட ஆரியர்களை பிராமணர்களை போற்றினால், இதை செய்த பணியை அவர்கள் அதை செய்தால் இதை பாராட்டினால் கசக். எப்படி? இப்ப யார் ஆரிய அடிமை, யாரு பார்ப்பனர் அடிமை, யாரு பார்ப்பன கைக்கூலி? இப்ப வர்றியா தர்க்கத்துக்கு பேசுறியா? அது எப்படி? நீ சாதிய ஏற்றதாழ்வுகள் இருக்கிற ஒரு சமூகம், ஒரு நாடு வளராது, வாழாது. சமத்துவ சமூகம் மலராத வரை கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு என்பது இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் உயரணும், அதை பற்றிய ஆட்சியாளர்கள் அக்கறை செலுத்துவார்கள். என் சமூகம் முன்னேறணும், என்னுடைய மதம் முன்னேறணும் என்று கருதுவன் அந்த நாடு உருப்படாது, வாழாது, வளராது, வெல்லாது. எத்தனை முன்னோர்கள் நம் முன்னோர்கள் பாடியிருக்கான்னு நினைக்கிற? எத்தனை முன்னோர்கள்? ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எவர் உடம்பினிலும் ரத்தம், எவர் உடம்பினிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா. எவர் வழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா. நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூநூலும் பெற்றி உலகதனில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா. பிறப்பினால் ஒருவருக்கு உலகில் பெருமை வராது அப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குலத்தோர், உயர்ந்த குடியினர், உயர்ந்த சாதியினர். தீமை செய்தோரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். யார் பாடியது? உங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை பாடி தந்த மனோன்மணியம் சுந்தரனான் என்கிற நம்முடைய பாட்டனார் பாடியது. கொஞ்ச நஞ்சல்ல, ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாரும் பாடிட்டான். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அறிவு மூதாட்டி அவை பெருமாட்டி பாடிட்டார். இது அந்த சாதி இரண்டொழி என்பதை நீ எப்படி எடுத்துக்கிற? சாதி கிடையாதுப்பா, ரெண்டே சாதிப்பா, ஆண் ஜாதி பெண் ஜாதி கிடையாதப்பா, அப்பா கிடையாதப்பா. ஆண் ஜாதி பெண் ஜாதி கிடையாதப்பா, ஆண்பால் பெண்பால் என்ற பாலியல் வேறுபாடு, அது சாதி கிடையாது. அவை பெருமாட்டி சொல்கிற சாதி இட்டோர் பெரியோர், இருக்கின்ற செல்வங்களை பிறருக்கு கொடையாக கொடுக்கிறவன் உயர்குலத்தோன், உயர்குடியோன், நற்பிறப்பான் என்று சொல்றார். இருக்கிறதெல்லாம் தனக்கு தனக்கென்று ஒதுக்கி பதுக்கி சேர்க்கிற இழிமகன், அந்த கஞ்ச கரிமிதான் இழிமகன் ஈனசாதி என்று சாடுகிறார். நல்லா கவனிச்சுக்கணும், போட்டு குழப்பிக்கிற கூடாது. சனாதன தர்மத்தை திமுக ஒழிக்குதுன்றான். திமுக ஒழிக்காம எப்படா அந்த சாதியை ஏற்றதாழ்வுகளை ஒழிப்ப? சொல் பாப்போம். உன்னுடைய வேதம் சொல்லுது, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்குது, பாகுபாடு பாராட்டுகிறது. மானுட பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடை நிலைநாட்டுது. அதுல
பிரம்மன் தலையிலிருந்து பிராமணரை படைத்தேன். இங்கிருந்து தோளிலிருந்து சத்திரியன் போர் வீரர்களை சமரர்களை படைத்தேன். தொடையிலிருந்து வைசியர்களை வியாபாரிகளை வர்த்தகர்களை படைத்தேன். காலில் இருந்து சூத்திரர்களை படைத்தேன். இந்த 4 வித வர்ணாசிரம தர்மத்தையும், இது தர்மமா கன்றாவியா கர்மமாங்கிறது அப்புறம் பேசுவோம். இந்த 4 வித வர்ணாசிரம தர்மத்தையும் நானே படைத்தேன், இனி நானே நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னதாக வருது. என்னை படைத்த இறைவன் நான் தாழ்ந்தவன் அவன் உயர்ந்தவன் என்று படைப்பானால் அந்த இறைவன் எனக்கு எதிரிடா, அவன் கிடையாதுடா. இதுதான் எங்களுடைய கோட்பாடு. எங்க அப்பனுக்கு நாங்க 5 மக்கள்னா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 5 பேர்னா 5 பேரையும் சம அன்பு காட்டி நேசிப்பவன் தான் எனக்கு தகப்பனாக இருக்க முடியுமே ஒழிய, நீ சரி நீ இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் இவன் அதுக்கடுத்தவன் என்று பேசுகிறவன் அது எவனா இருந்தாலும் இருக்க முடியாது. அப்பனாக இருந்தாலும் ஆண்டவனாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். என்னை தாழ்ந்தவன் கீழானவன் இழிமகன் தீண்டத்தகாதவன் இழி சாதி என்று சொல்வதற்கு நீ யாரடா என்கிற கேள்வி எனக்கு எழுது, உங்களுக்கு எழுது, ஒவ்வொருத்தனுக்கு எழுது. நீ யாரு? முதல்ல நீ யாரு என்னை சொல்றதுக்கு? நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பாருங்க, நீ தலையிலிருந்து பிறந்துக்க, தொடையிலிருந்து பிறந்துக்க, நீ தொப்புல இருந்து கூட பிறந்துக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன் எங்களுக்கு கவலை இல்லை? நாங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு அறிவியல் தெரியும், எல்லாம் தெரியும், உயிரியல் தெரியும், உண்மை தெரியும். நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவன், அதனால நீ எதுலையும் பிறந்துக்க. என் தம்பி சொன்ன மாதிரி மண்டையில ஈரும் பெண்தாண்டா பிறக்கணும், எப்படா மனுஷன் பிறப்பேன்? இதை நம்புகிற 21ஆம் நூற்றாண்டில் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகும் இவ்வளவு கல்வி வளர்ந்த பிறகும் இன்னும் அதை நம்பிக்கொண்டிருப்பதை எப்படி நம்புறது? இந்த பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை தான் நாம் எதிர்க்கிறோம். அதை இந்து மதம் அல்ல, எந்த சமயம் ஏற்று வந்தாலும் நாங்க எதிர்ப்போம், தூக்கி வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம். இதான் எங்க கோட்பாடு. அதை ஏற்க முடியாது. அது எந்த சமயமா இருந்தான்னு ஏற்க முடியாது. ஏன்? என்னுடைய வேதம் இருக்கு, உலக பொதுமறை. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், இஸ்லாமியர்களுக்கு குரான், இந்துக்களுக்கு பைபிள், இந்துக்களுக்கு பகவத்கீதை, இப்படி எத்தனை புனித நூல்கள் இருந்தாலும் எல்லாருக்குமான ஒரு புனித நூலை தந்தவன் என்னுடைய இன முன்னோன், என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய தமிழர் மறை திருக்குறள் என்ற தமிழன் வேதம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகிறது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஒருவன் செய்கிற வினை இருக்குல்ல, செயல் இருக்குல்ல, அதை வைத்து உயர்வு தாழ்வை பாராட்டாதே. தலைக்கு தொப்பி செய்கிறவன், கிரீடம் தயாரிக்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் என்னுடைய வேதம். அதனால் இந்த கோட்பாட்டை ஏற்று நிற்கிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பாராட்டுகிற எந்த தத்துவமா இருந்தாலும் எதிர்த்து போர் புரிவோம். இது இன்னைக்கு நேரத்தில் 3000 ஆண்டுகளா அந்த சண்டை நடக்குது. சும்மா ஒப்புக்கு பேசிட்டு ஓரமா நின்று கத்திட்டு ஓடுறது இல்ல. ஒளிக ஒளிக, நாங்க உண்மையிலேயே ஒழிப்போம். புரியுதா? அது எப்படி ஒழிப்பேன்னு அப்புறம் பேசுறேன், கொஞ்சம் கொஞ்சமா பேசுவாரு. இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். அண்ணல் அம்பேத்கர், இந்த அண்ணல் அம்பேத்கர் வருவோம். அண்ணல் அம்பேத்கர் இந்த சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை, இந்த பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு பாராட்டுகிற இந்த ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமதர்ம சமூகம், சமூக முன்னேற்றம், மேம்பாடு பற்றி பேசுவதென்பது மலக்குழியின் மேல் மல்லிகை பந்தலை போடுவதற்கு சமம்ங்கிறார். பிறப்பின் அடிப்படையில் நீம்பறைய நீம்பல்ல, நீ நாடாரு, நீ செட்டியாரு, நீ கோனா, நீ அந்த தெருவில் போகாத, இந்த தெருவு நடக்காத, இந்த குளத்துல குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத, செருப்பு போடாத, கொட்டாச்சி இவை எச்சு கொட்டாச்சியில் துப்பு முட்டிக்கு மேலே வேட்டியை கட்டு மாற வெளியில் உங்க போடு, தண்ணியை குனிஞ்சு குடி, உட்கார்ந்து குடி. இந்த கோட்பாடு என்ன சொல்றாருன்னா, இதை வைத்து கொண்டு நீ சமதர்ம சமூகம் பேசுவதும் சமூக மேம்பாடு பேசுவதும் சாக்கடை குழி மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்டாங்கிறது.
நீ என்னதான் மல்லிகைப்பூ வைத்தாலும் அதுக்கு நாருமிடாங்கிற. அதுதான் இந்த நாய்கள் பேசிக்கொண்டு அலைகிற கோட்பாடு. இந்த வலினா எப்படின்னா, ஏன் சீமாவோட கத்துறான் அந்த வலி பாரு. என் அருமை மக்களே, என் அருமை மக்களே, இந்த பூமியில் நீங்கள் பிறந்து இந்த தீண்டாமை இழிவை, சாதிய இழிவை தூக்கி சுமந்து நீங்கள் படுகிற துன்பத் துயரங்களை பார்க்கிற போது என் இதயத்தில் ரத்தம் வழிகிறது. இந்த அசிங்கத்தை, இந்த அவமானத்தை, இந்த இழிவை நீங்கள் தூக்கி சுமப்பதற்கு பதிலாக உங்கள் தாயின் கருவிலேயே நீங்கள் கரைந்து போயிருக்க கூடாதா, அழிந்து போயிருக்க கூடாதா என்று ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வருந்தி உரைத்த மொழியின் அன்பு மக்களே, அவர் மனதில் இருந்த வலியின் மொழி அது. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மண்ணில் எல்லாரும் மாதிரி நான் பிறந்தேன். என்னை பறையன், பல்லன், சாணான், இந்த தெருவில் போகாத, அந்த தெருவில் போகாத, பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு என்று என்னடா என்னது? அந்த வலியை தாங்கிப்பார், அப்ப தெரியும் சனாதனமாவது வர்ணாசிரம தர்மமாவது. தேஞ்ச செருப்பு, பிஞ்ச செருப்பு, தேஞ்ச விளக்கமாறு வச்சு அடிக்கணும்னு உனக்கு வெறி வரும். சும்மா கிடையாது தம்பி. பன்னெடுங்காலமாக தூக்கி சுமந்து வருகிற அவமானம், இழிவு, அசிங்கம், வேதனை. எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அதிகப்படியான மாணவர்கள் பிராமண மாணவர்கள். அவரே சொல்றார், 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், நான் ஒருவன் பறையன். எல்லா மாணவர்களும் விளையாட்டு திடலில் விளையாடுவார்கள். எனக்கும் விளையாட வேண்டும் என்று பேரார்வம் இருக்கும். ஓரமாக திடலில் ஓரத்தில் ஒரு மரத்தின் நிழலில் நின்று அழுது கொண்டே இருப்பேன் என்று சொல்றாங்க. யாரும் சேர்க்க மாட்டான் விளையாட்டுல. அப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த பெருந்தகை நம்முடைய தாத்தா பேசுகிறார், பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக நீ ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை வகுத்துக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிற. நல்லா கவனிச்சுக்கணும் அருமை தம்பி தங்கைகளே. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை கிடையாதுறாங்கிற. இப்ப என்ன எடுத்துக்க, நான் இங்க நிக்கிறேன். இந்த கூட்டத்தில் யாரா பறையன் என்று கேட்டால் நான் தாண்டா, என்னடா இப்ப என்று திமிரி எழுந்து நில்லுங்க. திமிரி எழுந்து நில்லடா. எந்த சொல் உன்னை இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை உன் அடையாள சொல்லாக, பெருமை மிக்க சொல்லாக, உன் விடுதலைக்கான சொல்லாக மாற்று. அப்போதான் விடுதலை, அப்போதான் விடுதலை. ஆமாங்க சாமி, எசமா நான் தானே போட, நான் யாரா? தமிழல்ல எவனும் தாழ்ந்தவன் இல்லை என் உடன் பிறந்தார்களே. ஆக பெரும் திமிர் உனக்கு இருக்கணும். புரட்சி பாவலன் நம்முடைய தாத்தன் பாவேந்தன் பாரதாசன் பாடுறான், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததாலேயே அவன் பெருமைக்குரியங்கிறான். அதனால நீ அடிமை, அவன் உயர்ந்தவன் தான். தமிழன் திமிரா திரி, கோட்பாட்டை நொறுக்குடா. என்னைய இழிந்தவன் தாழ்ந்தவன் என்னது? உன்னைய பார்த்தா இப்படி பேசுறது ஒரு மேரு. நீ என்னைய பாரு, நீ என்னைய பாரு. அப்ப இரு இரு இரு, நிறைய பேசணும்ல, இரு. இப்ப நான் போயிட்டா யாரு? ஸ்டாலின், உதயநிதிமா பேசுவாங்க உனக்கு? இல்ல அண்ணாமலை பேசுவாரா? தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை சனாதனம் பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேச சொல்றா, நான் கட்சி கழிச்சுட்டு போறேன்டா, பேச சொல்றா பாப்போம்.